டுவெல்த் அக்கவுண்டன்சி. டுவெல்த் அக்கவுண்டன்சில நம்ம யூனிட் 1 பார்க்க போறோம். யூனிட் 1ல வந்து நம்ம எக்ஸைஸ் சம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸைஸ் சம் வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 15th சம் பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலோட நேம் வந்து என்ன அப்படின்னா, மார்க் ஸ்கோரர் 100. நம்ம சேனல்ல வந்து 12க்கு வந்து சப்ஜெக்ட் வைஸா பிளேலிஸ்ட் போட்டுருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்து கண்டிப்பா வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து யூனிட் வைஸ் என்ன போட்டுட்ருக்கோம்னா, இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க பிளேலிஸ்ட்டை. அதாவது பிளேலிஸ்ட்டுக்கு செப்பரேட்டாக சாரி இல்லஸ்ட்ரேஷனுக்கு செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட் போட்டு நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ எக்ஸ்பிளைன்டு சொல்யூஷனாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ்க்கும் வந்து நம்ம என்ன போட்டுட்ருக்கோம் அப்படின்னா, வீடியோஸ் வந்து இன்டெப்த்தா வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதே மாதிரி அக்கவுண்டன்சில வந்து நம்ம எனக்கு தியரி வேணும் அப்படின்ட்டு கேட்குறவங்களுக்காக தியரி வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து நம்ம சேனல்ல வந்து பிளேலிஸ்ட் போட்டுட்ருக்கோம். அதாவது தியரிக்கே நீங்கள் என்னன்னா பிடிஎஃப் கொடுத்துருக்கீங்கன்னா, அப்போ அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து டில் டேட் வரைக்கும் 4 யூனிட்ஸ்க்கு போட்டிருக்கோம். ஸோ அப்கமிங் டேஸ்ல எல்லா யூனிட்ஸ்க்குமே நம்ம தியரி கவர் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா தியரியில வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸாமுக்கு வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணா அதாவது அந்த கொஷினுக்கு டூ தேட்டா இருக்கும். அதே மாதிரியா நம்ம வந்து கீ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது நீங்க 10த்லயே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா, உங்க பேப்பரை வந்து பப்ளிக்ல கரெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது நம்மளோட செப்பரேட்டா ஒரு கீ வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கீ இப்படிதான் வந்து என்ன செய்வாங்கன்னா, நம்ம பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, தியரிஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து கிரியேட் பண்ணி பிடிஎஃபா வந்து லாங் வீடியோ, அதாவது இப்போ இந்த பிளேலிஸ்ட் டிஸ்பிளேல தெரியுதா, அந்த டிஸ்பிளேல உள்ள பிளேலிஸ்ட்ல வந்து உள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அதுல உள்ள எல்லா வீடியோக்கும் அந்த உள்ள லாங் வீடியோல எல்லாமே வந்து இந்த பிளேலிஸ்ட்ல உள்ள அதாவது டிஸ்பிளேல தெரியுதா, அந்த பிளேலிஸ்ட்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்குமே வந்து நம்ம என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா, கண்டிப்பா பிடிஎஃப் வந்து இன்க்ளூட் பண்ணிருப்போம். ஸோ செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸ், அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து பிடிஎஃபா வந்து எக்ஸாம் ஃபோக்கஸ்டா எப்படி எக்ஸாம் பேசிஸ்ல வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல வந்து 2 மார்க் 3 மார்க் ப்ரெசென்ட் பண்ணா வந்து மார்க்ஸ் கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அக்கௌண்டன்சில அதாவது என்ன அப்படின்னா கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் கேட்பாங்க. ஸோ அந்த கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்கை வந்து என்னவா பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம கேதர் பண்ணி கொஸ்டின் அந்த ஆன்சர்ஸா வந்து போட்டிருக்கோம். ஸோ வித் ஆன்சர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியா வேற என்ன அப்படின்னா, நம்ம ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ்க்குமே செப்பரேட்டா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்க்கும் செகண்ட் யூனிட்க்கும் கன்சால்டேட் பண்ணி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். எதுக்கு அப்படின்னா, முதல் 2 யூனிட்ல உள்ள ஃபார்மட் ஃபார்முலாஸ் வந்து நம்ம ஈஸியா ரிவைஸ் பண்ற பேசிஸ்ல வந்து கொடுத்துருக்கோம். சரியா? அதே மாதிரியா வேற என்ன அப்படின்னா, லாங்குவேஜஸ்க்கும் வந்து இப்போ ரீசெண்டா நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது பிளேலிஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லாங்குவேஜஸ்க்கும் வந்து பேராகிராஃப் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரியா? அப்போ அதாவது நீங்க வந்து மறக்காம நம்ம சேனலை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கும் ஷேர் பண்ணுங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அதே மாதிரி நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோலையும் லாஸ்ட்ல வந்து எந்த ஸ்க்ரீன் வரும் லாஸ்ட் ஃபைனல்ல. ஸோ அந்த எந்த ஸ்க்ரீனை மறக்காம செக் பண்ணி பாருங்க. என்னென்ன அப்டேட்லாம் வருதோ அந்த அப்டேட்டை வந்து அதாவது நம்ம என்ன வீடியோஸ் அப்லோட் பண்றோமோ அங்க வந்து அப்டேட் பண்ணிட்டே வருவோம். ஸோ எல்லா லாங் வீடியோலுமே லாஸ்ட்ல வர எந்த ஸ்க்ரீனை வந்து செக் பண்ணுங்க. அதே மாதிரியா ஒரு வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகும், அதாவது ப்ளே ஆகும்போதே வந்து ரைட் கார்னர்ல வந்து இது வரும், அதாவது ஒரு ஐ கார்டுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுலயும் வந்து நம்ம என்ன அப்டேட்ஸ் போட்டோம், உங்களுக்கு வந்து என்னென்ன வந்து ரிவிஷன் பேசிஸ்ல வந்து ஏதாவது கண்டென்ட் போட்டோம் அப்படின்னா அந்த அப்டேட்டை வந்து எங்க கொடுப்போம்னா அந்த ஐ கார்டுலையும் ஃபைனலா வர எந்த ஸ்க்ரீன் இருக்கும்ல, ஒரு வீடியோ முடியும் போது எந்த ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீன்லயும் கொடுப்போம். ஸோ மறந்துடாம செக் பண்ணி பாருங்க. எல்லா லாங் வீடியோலுமே கமெண்ட் பாக்ஸ்லயும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்ப இந்த வீடியோல எந்த சம் கவர் பண்ண போறோம் அப்படின்னா, யூனிட் 1ல உள்ள என்ன சம் 15th சம். ஏன் 15th சம் டைரக்டா சொல்லி தரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிளேலிஸ்ட்ல போய் நம்ம சேனல்ல உள்ள பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ்க்குன்னு சொல்லி செப்பரேட்டா வந்து ஒரு பிளேலிஸ்ட் போட்டுருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து எல்லா 14 சம் வரைக்கும் நம்ம கவர் பண்ணி ஆன்சர்ஸா போட்டாச்சு. ஸோ செக் பண்ணி பாருங்க. எக்ஸசைஸ் மட்டும்தான் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, இல்லஸ்ட்ரேஷனுக்கும் நம்ம கவர் பண்ணி இந்த மாதிரி வந்து வீடியோவா போட்டிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம 15th சம் பார்க்கலாம்.
ஓகே. சம்ல கிவன் டேட்டா வந்து டேப்லெட் காலத்துல யூசுவலா குடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் பர்ச்சேஸ்ங்கிறத வந்து சம்ல ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டுருக்காங்க. ஓகே. டோட்டல் பர்ச்சேஸ என்ன ஃபார்மட் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே. டோட்டல் பர்ச்சேஸ நம்ம வந்து டைரக்ட்டா என்ன செய்ய முடியாது? ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ 15த் சம்ல என்ன குடுத்துருந்தாங்க? டோட்டல் பர்ச்சேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டுருக்காங்க. அந்த டோட்டல் பர்ச்சேஸ நம்ம டைரக்ட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன் அப்டின்னா, குடுத்துருக்க கிவன் டேட்டா வந்து நெறைய டேட்டா வந்து குடுக்காம இருப்பாங்க. என்ட்ரீஸ்லாம் குடுக்காம இருப்பாங்க. அத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்டின்னா, அதுக்கு வந்து மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன செய்ய போறோம் அப்டின்னா, பில் பேயபிள்ங்கிற ஃபார்மட் போட போறோம். ஏன் பில்ஸ் பேயபிள் ஃபார்மட் போட போறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி சண்டே கிரெடிட்டர். ஓகேவா? ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க கிவன் டேட்டாவ சம்ல எடுத்து பாருங்க. கேஷ் பர்ச்சேஸ் வந்து குடுத்துருக்காங்க. சரியா? ஏன் அப்படின்னா, டோட்டல் பர்ச்சேஸோட ஃபார்முலா என்ன? டோட்டல் பர்ச்சேஸோட ஃபார்முலா கேஷ் பர்ச்சேஸும், கிரெடிட் பர்ச்சேஸும் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஓகேவா? சரியா? அப்போ டோட்டல் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 2 பர்ச்சேஸ் தேவைப்படும். 2 என்ட்ரி. ஒண்ணு கேஷ் பர்ச்சேஸும், கிரெடிட் பர்ச்சேஸும். நம்மளுக்கு கிவன் டேட்டால கேஷ் பர்ச்சேஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஆனா என்ன குடுக்கல அப்படின்னா, கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து குடுக்கல. ஓகேவா? அப்ப அந்த கிரெடிட் பர்ச்சேஸ தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி. அப்ப அந்த கிரெடிட் பர்ச்சேஸ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, 2 ஸ்டெப் இருக்கு. சரியா? கிரெடிட் பர்ச்சேஸும் என்ன செய்ய முடியாது? டைரக்ட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அதுக்கு வந்து சன்ட்ரே கிரெடிட்டாங்கிற ஒரு என்ட்ரி நம்மளுக்கு கிவன் டேட்டால குடுக்கல. ஸோ என்ன செய்யணும்னா, அந்த சன்ட்ரே கிரெடிட்டார்ங்கிற என்ட்ரிய நம்ம தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி. சன்ட்ரே கிரெடிட்டார்ங்கிற என்ட்ரிய எந்த ஃபார்மட் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, பில்ஸ் பேயபிள்ங்கிற ஃபார்மட் மூலமா ஃபைண்ட் அவுட் ஸோ என்ன செய்ய போறோம்? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து செய்ய போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஃபார்மட் போட போறோம்? பில்ஸ் பேயபிள்ங்கிற ஃபார்மட். என்ன ரீசன்க்காக அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் த சன்டே கிரெடிட்டர். ஓகேவா? ஆனா உங்களுக்கு இப்போ பார்த்தோன்னே ஒரு வந்து திங்க் பண்ணுவீங்க. டோட்டல் பர்ச்சேஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன் சன்டே கிரெடிட்டர் ஃபைண்ட் அவுட் பண்றோம்னு இப்ப நம்ம ரீசன் சொன்னோம். அத அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அகைன் வேணா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். டோட்டல் பர்ச்சேஸ் தான் வந்து சம்ல ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம டோட்டல் பர்ச்சேஸ டைரக்ட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, டோட்டல் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 2 என்ட்ரி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு வந்து கேஷ் பர்ச்சேஸ், இன்னொன்னு என்னது? கிரெடிட் பர்ச்சேஸ். ஆனா கிவன் டேட்டால கேஷ் பர்ச்சேஸ் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து கிவன் டேட்டா வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆனா இத கிரெடிட் பர்ச்சேஸ நம்ம டைரக்ட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அந்த ரீசன்க்காக என்ன செய்யணும் அப்படின்னா, ஏன் கிரெடிட் பர்ச்சேஸ டைரக்ட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னா, கிவன் டேட்டால சண்டே கிரெடிட்டார்ஸ் வந்து குடுக்கல. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சண்டே கிரெடிட்டார்ஸ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சண்டே கிரெடிட்டார்ஸ் எந்த ஃபார்மட் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, பில்ஸ் பேயபிள்ங்கிற ஃபார்மட்ட வந்து மூலமா தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ பில்ஸ் பேயபிள்ங்கிற ஃபார்மட்ட ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு வந்துரலாம். ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரியா? சரி. இப்போ பில்ஸ் பேயபிள்ங்கிற ஃபார்மட்ட போட போறோம். எப்பயுமே ஒரு ஃபார்மட்ட எடுத்த உடனே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஓப்பனிங்கும், க்ளோசிங் தான் பார்ப்போம். சரியா? அப்ப அதுதான் வந்து ஒரு ஃபார்மட்டோட ரொம்ப பேஸ். அப்போ பில்ஸ் பேயபிள்ங்கிற ஃபார்மட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எந்த சைடு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து கிரெடிட் சைடு வந்து போட்டிருப்பாங்க. சரி. பில்ஸ் பேயபிள்ங்கிறது வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக வருது அப்படின்னா, சண்டே கிரெடிட்டார். சரி. சண்டே அதாவது கிரெடிட்டாருங்கிறது வந்து நம்ம யாரோட ரிலேட் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா, சப்ளையர்ஸோட. சரியா? கிரெடிட்டார்ங்கிறது யாரோட ரிலேட் ஆகும் அப்படின்னா, சப்ளையர்ஸோட. இது அப்ப டெப்டார்ங்கிறது வந்து யாரோட கனெக்ட் ஆகும் அப்படின்னா, கஸ்டமர்ஸோட. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுதான் வந்து பேசிக். அத வச்சு தான் வந்து ஓப்பனிங் பேலன்ஸும், குளோசிங் பேலன்ஸும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப பில்ஸ் பேயபிள்ங்கிற ஃபார்மட்ல கிரெடிட் சைடு என்ன வரும்னா, ஓப்பனிங் பேலன்ஸ். சரி. அப்போ குளோசிங் பேலன்ஸ் வந்து பேரலலா டெபிட் சைடு வரும். சரி. அதே மாரி வேற என்ன என்ட்ரி இருக்கு அப்படின்னா, டெபிட் சைடுல வந்து அதாவது கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட் வந்து என்னது? பெய்டுங்கிறதெல்லாம் வந்து எந்த சைடு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, டெபிட் சைடு. வேற இன்னொன்னு என்ன அப்படின்னா, டிஸ்கவுண்டட். ஒண்ணு பே ஆகலாம். இல்ல சம்டைம்ஸ் வந்து டிஸ்கவுண்டட் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அத எழுதியிருக்காங்க. ஸோ அப்ப கிவன் டேட்டா வந்து வந்து என்ன ரீசன்னு பார்த்தாச்சு. அதாவது கிரெடிட்டர்ஸ் வந்து யாரோட ரிலேட் ஆனது அப்படின்னா, சப்ளையர்ஸ் ஆர் வெண்டார்ஸோட. அப்போ நம்ம டெப்டார்ஸ் வந்து யாரோட ரிலேட் ஆனது அப்படின்னா, அது வந்து கஸ்டமரோட ரிலேட் ஆனது. ஸோ அந்த ரீசன்க்காக தான் வந்து கிரெடிட் சைடு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதுக்கு பேரலலா சாரி கிரெடிட் சைடு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேரலலா டெபிட் சைடு வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வந்து நம்ம வந்து என்ட்ரிய லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரி. இப்ப கிவன் டேட்டாவா பார்க்கலாம். இப்ப கிவன் டேட்டால
இந்த மாரி குடுத்துருக்காங்க. அப்ப இதுல எப்படி வந்து எது வந்து பில்ஸ் பேயபிளோடது என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னா, அதோட நேம்லயே வந்து குடுத்துருப்பாங்க. என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, பில்ஸ் பேயபிள் ஆன் 1st ஜனவரி 2008. அப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா, பில்ஸ் பேயபிள்ங்கிறத வந்து தனியா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. அப்போ பாருங்க, பில்ஸ் பேயபிள் ஆன் 1st ஜனவரி. சரி, இப்ப இந்த மாரி வந்து ஒரு மந்த் இயர் வச்சு குடுத்திருந்தாலும், இதுக்கு கான்ட்ராஸ்ட்டா இன்னொரு என்ட்ரி குடுத்துருப்பாங்க. அப்ப 1st ஜனவரி 2018 இருக்கும்போது அது கான்ட்ராஸ்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பில்ஸ் பேயபிள் ஆன் 31st டிசம்பர் 2018. சரிங்களா? அப்போ பில்ஸ் பேயபிள்னா அதுக்கு வந்து எது வந்து கான்ட்ராஸ்டா வருதோ அதைத்தான் பார்க்கணும். சரியா? அப்ப இந்த 2 என்ட்ரி இருக்கு. சரி. இது எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, 1st ஜான்வரி 2018 இருக்கு. சரியா? அப்ப அது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸ். சரி. அப்போ ஒரு என்ட்ரி ஓப்பனிங் பேலன்ஸா இருந்தா, இன்னும் பேலன்ஸ் இருக்கிற என்ட்ரி என்ன அப்படின்னா, அதுதான் என்னது? க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ அதையே எழுதி வச்சுக்கோங்க. க்ளோசிங் பேலன்ஸ். க்ளோசிங் பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதி வச்சாச்சு. சரியா? அப்போ ரெண்டையுமே வந்து நம்ம என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணாச்சு. 2 என்ட்ரியுமே. சரியா? எதோடது அப்படின்னா, பில்ஸ் பேயபிளோடது. ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த 2 என்ட்ரியும் ஃபார்மேட்ல போட போறோம். ஓப்பனிங் பேலன்ஸ்ல எவ்வளோ என்ட்ரி? 25,000. ஸோ அதை வந்து நம்ம ஃபார்மேட்ல போட போறோம். சரி. இந்த ஃபார்மேட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எந்த சைடு வரும்? பில்ஸ் பேயபிள் ஃபார்மேட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு. சரி. எவ்வளோ அமௌண்ட்னு பார்த்தோம்? 25,000. ஸோ அந்த 25,000 வந்து நம்ம என்ட்ரி போட்டுடலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு வருது. எவ்வளோ அமௌண்ட் பார்த்தோம்? 25,000. ஸோ அந்த 25,000 என்ட்ரி போட்டாச்சு. சரி. அப்போ போட்டதுக்கு அப்புறம் இப்ப ஓப்பனிங் பேலன்ஸுங்கிறனால என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க குட்டியா எழுதி வச்சுக்கிட்டா கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதை எழுதி வச்சுக்கோங்க. சரியா? சரி. அப்ப ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு 25,000. சரி. இப்ப சம்ல பாருங்க. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு. இன்னொரு என்ன என்ட்ரி பார்த்தோம் அது அப்படின்னா, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்னா 20,000. அப்போ ஃபார்மேட்ல க்ளோசிங் பேலன்ஸ் வந்து என்ன சைடு வருது அப்படின்னா டெபிட் சைடு. ஸோ இந்த என்ட்ரியை போட்டாச்சு. இருக்கா? 20,000. இப்போ டெபிட் சைட்ல வந்து வர்றதுனால க்ளோசிங் பேலன்ஸ் வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க? 2. அதாவது யூஸ்வலா டெபிட் சைடு வந்தா அதை 2ன்னு மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரியா கிரெடிட் சைடு வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம்? பைன்னு மென்ஷன் பண்ணுவோம். சரி. இப்போ இது க்ளோசிங் இந்த என்ட்ரி என்னது? க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ க்ளோசிங் பேலன்ஸ்ங்கிறதுனால கேரி டவுன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து நமக்கு யூஸ்வலா தெரிஞ்சது. டெபிட் சைடு வந்தா 2ல வருது. கிரெடிட் சைடு வந்தா பைல வர்றது வந்து நம்மளுக்கு யூஸ்வலா தெரிஞ்சது தான். இது ஓப்பனிங் பேலன்ஸுங்கிறதுனால ப்ராட் டவுன்னு சொல்லிட்டு ரைட் டவுன் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் பேலன்ஸுங்கிறதுனால கேரி டவுன் அப்படின்னு சொல்லி ரைட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 2 என்ட்ரி நம்ம முடிச்சாச்சு. வேற என்ன என்ட்ரி பில்ஸ் பேயபிள் ரிலேட்டடா இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்கு அப்படின்னா, பில்ஸ் பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள். அதாவது பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள் இருக்கு. எவ்வளோ அமௌண்ட்? 30,000. ஸோ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அந்த பில்ஸ் பெய்டுங்கிறது எந்த சைடு வரும்னு பாருங்க. பில்ஸ் பெய்டுனா எந்த சைடு ஏறுது அப்படின்னா டெபிட் சைடு வருது. சரியா? அப்போ என்ன அமௌண்ட்னு பாருங்க, 30,000. ஸோ அந்த 30,000 வந்து நம்ம டெபிட் சைடு வந்து எழுதியாச்சு. டெபிட் சைடு எழுதுனா அந்த என்ட்ரி என்னன்னு மென்ஷன் பண்ணணும்னா 2ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். சரியா? அப்போ எழுதியாச்சு. அப்போ கொடுத்துருக்க கிவன் டேட்டால பில்ஸ் பேயபிள் ரிலேட்டடா உள்ள எல்லா என்ட்ரியுமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே. பில்ஸ் பேயபிள் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, பேலன்ஸ் பண்ண போறோம். எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னா, இப்போ இந்த ஃபார்மேட்ல வந்து டெபிட் சைடு தான் பேலன்ஸ் பண்ற மாதிரி வரும். ஏன் அப்படின்னா, சண்டே கிரெடிட்டாஸ்ங்கிறனால என்ன அப்படின்னா டெபிட் சைடு தான் பேலன்ஸ் பண்ற மாதிரி வரும். ஓகே. என்ன இருக்கு? 30,000, 20,000 இருக்கு. அப்போ டெபிட் சைடு வந்து எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா எவ்வளவு வருது அப்படின்னா, 30,000, 20,000 ஆட் பண்ணா 50,000 வருது. சரி. 50,000 வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? கிரெடிட் சைடுல ஒரே ஒரு என்ட்ரி இருக்கு. என்ன இருக்கு? 25,000. ஸோ அந்த 25,000 எடுத்து டெபிட் சைடு போடணும். போட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, லெஸ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி பேலன்சிங் ஃபிகர். சரியா? அப்போ ஆல்ரெடி டெபிட் சைடுல உள்ள 50,000 நமக்கு கிரெடிட் சைடு உள்ள இந்த ஒரே ஒரு என்ட்ரி 25,000 லெஸ் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 25,000. சரி. அப்போ அந்த நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிற அந்த 25,000 தான் என்ன அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர். ஓகே. பேலன்சிங் ஃபிகர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு.
சரி. அப்போ பேலன்சிங் ஃபிகர் வந்து இந்த ஃபார்மேட்ல என்னது? இது என்ன ஃபார்மேட்டு? பில்ஸ் பேயபிள் ஃபார்மேட். பில்ஸ் பேயபிள் ஃபார்மேட்டோட பேலன்சிங் ஃபிகர் என்னது அப்படின்னா சன்ரே கிரெடிட்டார்ஸ். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு வந்து வர்ற ஆன்சர் வந்து எந்த சைடு வருது? கிரெடிட் சைடு வர்றதுனால அது பை சன்ரே கிரெடிட்டார்ஸ்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிராக்கெட்ல பில்ஸ் அக்செப்டட் இருக்கா? இது வந்து மஸ்ட் எழுதணும். ஓகேவா? அப்ப நம்ம பேலன்சிங் ஃபிகர் வந்து சன்ரே கிரெடிட்டார்ஸ் வந்து 25,500 பண்ணியாச்சு. சரி. இப்போ இத ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, கிரெடிட் சைட வந்து ஓவராலா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா எவ்வளோ அமௌண்ட் வருது? கிரெடிட் சைட்ல 2 வேல்யூஸ் இருக்கு. என்ன அமௌண்ட் இருக்குன்னா 25,000, 25,000 2யும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 50,000 வரும். அப்ப கிரெடிட் சைட் 50,000 வந்தா டெபிட் சைடும் என்னதான் வருது? 50,000. ஸோ 2மே பேலன்ஸா சேமா இருக்கா? பேலன்ஸ் ஆகுது. அப்ப நம்ம செஞ்சிருக்க ப்ரொசீஜர் வந்து கரெக்ட். செஞ்சிருக்க சம் வந்து கரெக்ட். சரி. சண்டே கிரெடிட்டார்ஸ் வந்து எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? 25,000 ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோமா? அதை வேணா புக் ஆன்சர் செக் பண்ணிட்டு வந்துடலாம். இருக்கா? பில்ஸ் பேயபிள் அக்செப்டட் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 25,000. சரியா? அப்போ நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு? 25,000. அவங்க வந்து இந்த பிராக்கெட்ல உள்ளதை எழுதியிருக்காங்க. இந்த பில்ஸ் பேயபிள் அது இது என்ன ஃபார்மேட்? பில்ஸ் பேயபிள். ஸோ பில்ஸ் பேயபிள் அக்செப்டட்னு சொல்லி இந்த பிராக்கெட்ல உள்ள எழுதி என்ன எழுதிருக்காங்க? 25,000 புக் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரி. அப்போ இப்போதைக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பில்ஸ் பேயபிள் ஃபார்மட் போட்டு சண்டே கிரெடிட்டார்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படிதானே? சண்டே கிரெடிட்டார்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 25,000. ஸோ 25,000 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சம்ல முடிச்சாச்சு. சரி. செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த சம்ல என்ன அப்படின்னா, அதாவது சண்டே கிரெடிட்டார்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டர்ஸ் ஃபார்மட் போடுறோம். சரி. டோட்டல் கிரெடிட்டர்ஸ் ஃபார்மர்ஸ் என்ன ரீசனுக்காக போடுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் பர்ச்சேஸ். சரியா? கிரெடிட் பர்ச்சேஸ் எதுக்காக ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா டோட்டல் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு கிரெடிட் பர்ச்சேஸ்ங்கிற என்ட்ரி வந்து தேவை. ஸோ அந்த ரீசனுக்காக என்ன ஃபார்மட் போடுறோம் அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டர்ஸ் ஃபார்மட். சரி. டோட்டல் கிரெடிட்டர் ஃபார்மட் வந்து என்ன பர்பஸ்க்காக போடுறோம்? டு ஃபைண்ட் அவுட் தி சண்டே சாரி டோட்டல் கிரெடிட்டர்ஸ் ஃபார்மட் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி. அப்போ கிவன் டேட்டா வச்சு நம்ம இந்த ஃபார்மேட்டை ஃபினிஷ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி டோட்டல் கிரெடிட்டர்ஸ் ஃபார்மேட்டை ஒரு சின்ன டோட்டல் கிரெடிட்டர்ஸ் ஃபார்மேட்டை ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி விட்டுறலாம். ஒரு ஃபார்மேட்டை எடுத்த உடனே யூஸ்வலாக என்ன பார்ப்போம் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் தான் பார்ப்போம். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு அப்படின்னா அப்போ அதுக்கு பேரலா வந்து என்ன வரும் அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. ஏன் வந்து அப்போ இந்த ஃபார்மேட்ல வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா பர்ச்சேஸ், அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி. இந்த ஃபார்மேட் வந்து எப்படி வந்து இவ்வளோ பெருசா இருக்கே எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு சின்ன வந்து ஒரு இது மாதிரி பார்ப்போம். ஒரு குட்டியா வந்து இந்த ஈகோ சிஸ்டம் மாதிரி அதாவது ஒன்று ரிலவெண்ட்டா ஒன்று எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் தான் வந்து இந்த ஃபார்மேட்ல ஃபைண்ட் அவுட் பண்றோம். இது என்ன ஃபார்மேட்டு? டோட்டல் கிரெடிட். சரி. அதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ். சரி. பர்ச்சேஸ் ரிலேட்டடா வந்து என்னென்ன என்ட்ரிலாம் வருதுன்னு பாருங்க. இப்போ பர்ச்சேஸ்னா யார் பண்ணுவா? பர்ச்சேஸ் வந்து நம்ம தான் வந்து பண்ணணும். சரி. இப்போ நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு வந்து ஒரு ரா மெட்டீரியல் தேவை. அந்த ரா மெட்டீரியல் வந்து என்ன செய்யணும்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். அப்போ பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றோம். அதுக்குரிய கேஷை எப்படி பே பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று அமௌண்ட்டா பே பண்ணணும், கேஷா பே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா செக் மூலமா பே பண்ணலாம். ஓகே. இப்போ ஒரு பர்ச்சேஸ் வந்து நம்ம ஒரு இடத்துல பண்றோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யலாம்? அதாவது டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணலாம். அவங்க வந்து நீங்க இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ வந்து நீங்க இவ்வளோ அமௌண்ட் வந்து ஒரு 200 கூட லெஸ்ஸா கொடுங்க அப்படின்னு. அப்போ டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம். சரியா? இப்போ பர்ச்சேஸ் பண்ண நம்ம என்ன செய்வோம்? டிஸ்கவுண்ட்டை ரிசீவ் பண்ணுவோம். சரி. ஒரு சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? ஒரு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவீங்க? அதை ரிட்டர்ன் கூட பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த ஐட்டம் வந்து ரா மெட்டீரியல் பிடிக்கல. ஸோ அதை என்ன பண்ணுவீங்க? ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ஸோ பர்ச்சேஸ் இருந்தா அதுக்கு வந்து என்ன வரும்? என்ன பாசிபிலிட்டி நடக்கும்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆகிறது கூட பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அதோட பாசிபிலிட்டி. அப்போ ஒரு இந்த ஃபார்மட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரியா அந்த ஃபார்மட்டோட பர்பஸ் பாருங்க. அப்போ டோட்டல் கிரெடிட்டோட ஃபார்மட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா பர்ச்சேஸ். அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ். அந்த கிரெடிட் பர்ச்சேஸ் ரிலேட்டடா வந்து இந்த மாதிரிலாம் வரும். சரி. இப்போ நம்ம வந்து வேற என்ன இருக்கு? டெபிட் சைடு அப்படின்னா இப்போ இந்த 4 என்ட்ரி பார்த்துட்டோம். அதே மாதிரி பில்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஏதோ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதோட பில்லை வந்து நம்ம பே பண்ணி ஆகணும். சரியா? அப்போ பில்ஸ் அக்செப்டட். சரி. இப்போ இந்த பாசிபிலிட்டி நடக்கும்போது கிரெடிட் சைடு அதுக்கு பேரலா என்ன நடக்குதுன்னு பாருங்க. செக் வந்து பே பண்றோமா?
அந்த செக் பே பண்ணது என்னவாகும்னா டிஸ்கவுண்டட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரியா பில் பேயபிள் அக்செப்டட் ஆச்சுன்னா பில் வந்து என்னவாகலாம் டிஸ்கவுண்டட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், அப்புறம் வந்து பர்ச்சேஸ் ரெலவெண்டா என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அப்போ டெபிட் சைடு இந்த மாதிரி வந்தா அதுக்கு கான்ட்ராஸ்டா கிரெடிட் சைடு என்ன வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டை வந்து டோட்டல் கிரெடிட்டா ஃபார்மேட் ஞாபகம் வைக்கிறதுக்கு இதோட பெட்டர் வந்து ஒரு ஐடியா கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா கிவன் டேட்டாவை பார்க்க போறோம். இப்போ நீங்க வந்து இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இப்போ சம்ஸ் பார்க்கும்போது ஈஸியா நீங்களே வந்து டெபிட் சைடு எந்த வரும், என்ன என்ட்ரி வரும், கிரெடிட் சைடு என்ன என்ட்ரி வரும் நீங்களே வந்து ஈஸியா சொல்ல முடியும். சரி, இப்போ பாருங்களேன். அப்போ டோட்டல் கிரெடிட்டார் ஃபார்மட் தான் வந்து இப்போ இவ்வளவு நேரமா நம்ம பார்த்தோம். சரி, அப்போ டோட்டல் கிரெடிட்டார் ஃபார்மட்டுக்கு கிவன் டேட்டால உள்ள என்ட்ரி வந்து எதெல்லாம் வந்து டெபிட் சைடு வரும், எதெல்லாம் வந்து டெபிட் சைடு என்ன வரும், கிரெடிட் சைடு என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சன்டே கிரெடிட்டார்ஸ் இருக்கா? சன்டே கிரெடிட்டார்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1st January 2018. சரி, அப்போ 1st January 2018 அப்படின்னா அப்போ எப்பயுமே வந்து மந்த் யாரை வச்சு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கான்ட்ராஸ்டா இன்னொரு என்ட்ரி இருக்கும். அப்போ பாருங்க அது என்னன்னு பாருங்க. அப்போ கிரெடிட்டார்ஸ் 31st December 2018. அப்போ கிரெடிட்டார்ஸ்க்கே வந்து 2 இது யார் வச்சு கொடுத்துருக்காங்க? 1st January 31st January. 1st Januaryங்கிறது என்ன அப்படின்னா ஓப்பனிங். அப்ப அது எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்ப எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்? ஜான்வரி அப்படின்னு வரும்போது அது வந்து ஓப்பனிங். ஸோ அது ஓப்பனிங் பேலன்ஸ். சரி, அப்ப 31st டிசம்பர்ங்கிறது என்ன போடுவோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவலா டிஃபால்ட்டா என்ன போடுவோம்? க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்க புக்ல கூட குட்டியா எழுதி வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும். சரி, நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இப்போ இந்த 2 என்ட்ரியும் ஃபார்மட்ல போட்டுருக்கோம். சரி, இப்போ டோட்டல் கிரெடிட்டர் ஃபார்மட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு வரும்? 30,000 நம்ம பார்த்தோமா? டெபிட் சைடு வரும், சாரி கிரெடிட் சைடு வரும்னு பார்த்தோமா? எவ்வளவு அமௌண்ட்? 30,000 தான் போட்டிருக்கோம். சரியா? அப்போ ஃபார்மட்டை கூட செக் பண்ணி பாருங்க. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டோட்டல் கிரெடிட்டர் ஃபார்மட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு போட்டுக்கோம்? கிரெடிட் சைடு 30,000 நம்ம இப்பதான் கிவன் டேட்டால பார்த்தோம். 30,000 ஓப்பனிங் பேலன்ஸ் 30,000. 30,000 கிரெடிட் சைடு போட்டாச்சு. நெக்ஸ்ட் கிவன் டேட்டால என்ன என்ட்ரி இருக்குன்னு பாருங்க. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டதுக்கப்புறம் என்ன போடுவோம்? யூஸ்வலா க்ளோசிங் பேலன்ஸ். கிரெடிட்டார்ஸ்க்கு என்ன இருக்கு அப்படின்னா 25,000. சரி, அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைட் போட்டோம். அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எந்த சைடு வரும்? டெபிட் சைடு வரும். இருக்கா? டோட்டல் கிரெடிட்டர்ஸ் ஃபார்மஸ்ல க்ளோசிங் பேலன்ஸ் எந்த சைடு இருக்கு? டெபிட் சைடு. ஸோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 25,000. ஸோ அந்த 25,000 என்ட்ரி போட்டாச்சு. போட்டிருக்கோம். ஓகே, இப்போ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ்ங்கிறதுனால அது என்னன்னு போட்டிருந்தாங்க? ப்ராட் டவுன் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம இப்போ என்ட்ரி பண்ணது என்னது? க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ அது என்னென்ன போட்டிருக்காங்க? க்ளோசிங் பேலன்ஸ் வேணா எழுதி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் பார்க்கறது கூட ஈஸியா இருக்கும். க்ளோசிங் பேலன்ஸ். சரி, அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 2ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன் 2ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது எந்த சைடு வருது? டெபிட் சைடு வருது. டெபிட் சைடு வந்தா அந்த என்ட்ரியை வந்து நம்ம எப்பயுமே 2ன்னு மென்ஷன் பண்ணி எழுதுவோம். க்ளோசிங் பேலன்ஸ்ங்கிறதுனால என்னன்னு போட்டிருக்கோம்? அதை கேரி டவுன்னு போட்டிருக்கோம். சரியா? அதே மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து என்ன ஆகும்? நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரியா? 2 என்ட்ரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஓப்பனிங் க்ளோசிங் வந்து போட்டாச்சு. அப்ப கிரெடிட்டார் ரிலேட்டடா என்ன ரிலேட்டட் என்ன என்ட்ரி வருதுன்னு பாருங்க. கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ். சரி, அப்ப இந்த என்ட்ரி ஃபார்மட்ல எங்க போட்டிருக்கோம்னு பாருங்க. கேஷ் பெய்டுனா அது எந்த சைடு வருது? டோட்டல் கிரெடிட்டார் ஃபார்மட்ல டெபிட் சைடு. ஸோ எவ்வளவு அமௌண்ட் வந்து 1,20,000. ஸோ அந்த 1,20,000 டெபிட் சைடு வந்து போட்டாச்சு. டெபிட் சைடு எழுதுறாங்க 2ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றோம். சரி, நெக்ஸ்ட் கிவன் டேட்டாவை பாருங்க. வேற ஏதாவது என்ட்ரி வந்து நம்ம கிரெடிட்டார் ரிலேட்டடா போடாம இருக்கோம்னு பாருங்க. சரியா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ங்கிறது எந்த சைடு தான் வரும்? டெபிட் சைடு. நம்ம பர்ச்சேஸ் ரிலவெண்டா வரும். அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு இன்னொரு நேம் இருக்கு. என்ன அப்படின்னா ரிட்டர்ன் அவுட்வர்ட். சரியா? சரி, அப்போ நீங்க ஆல்ரெடி இன்னொரு சம் வந்து நம்ம பார்த்தோம். சேல்ஸ் வச்சு பார்த்தோம். அதாவது சேல்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன இன்னொன்று வரும்? சேல்ஸ் ரிட்டர்ன் வரும். சேல்ஸ் ரிட்டர்னுக்கு இன்னொரு நேம் வந்து என்னன்னா ரிட்டர்ன் இன்வெர்ஸ். அப்போ வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சேல்ஸ் ரிட்டர்னுக்கு இன்னொரு நேம் ரிட்டர்ன் இன்வெர்ஸ். அதே மாதிரியா பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு இன்னொரு நேம் என்னது? ரிட்டர்ன் அவுட்புட்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி குடுத்தாலும் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும். சரி இப்ப சம்ல என்ன குடுத்துருக்காங்க? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளோ அமௌண்ட்டு? 15,000ன்னு குடுத்துருக்காங்க. அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஃபார்மட்ல எந்த சைட் போடணும்? டெபிட் சைட். ஸோ அந்த 15,000 அமௌண்ட்ட டெபிட் சைட் போடணும். டெபிட் சைட் போட்டா 2ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? அப்ப இந்த 15,000 போட்டாச்சு. வேற ஏதாவது என்ட்ரி இருக்கான்னு பாருங்க. இப்போ கிவன் டேட்ல கேஷ் பர்ச்சேஸ் வந்து ஃபைனலா யூஸ் பண்ணுவோம். ஸோ அத அப்படியே விட்டு வச்சிருங்க. லாஸ்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். சரி. அதே மாதிரியா இப்போ நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, ஃபார்மட்ல நம்ம இந்த என்ட்ரிலாம் போட்டிருக்கோமா? இந்த இருக்கா? டோட்டல் கிரெடிட்டர்ல இந்த என்ட்ரிலாம் போட்டிருக்கோம். அப்போ கிவன் டேட்டால உள்ள எல்லா என்ட்ரியும் முடிஞ்சிருச்சு. நம்ம ஒரு என்ட்ரி இன்னும் போடாம இருக்கோம். என்ன என்ட்ரி அப்படின்னா, ப்ரீவியஸ் ஃபார்மட்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ப்ரீவியஸ் ஃபார்மட்ல சன்டே கிரெடிட்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 25,000. ஸோ அந்த ப்ரீவியஸ் ஃபார்மட் அதாவது பில்ஸ் பேயபிள் ஃபார்மட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணாம 25,000 புக் ஆன்சர் கூட செக் பண்ணோம். வந்து பாருங்க புக் ஆன்சர் செக் பண்ணோமா? இந்த 25,000 தூக்கி எங்க போட போறோம்னா, இப்ப கரண்டா செஞ்சுட்டு இருக்க டோட்டல் கிரெடிட்டார் ஃபார்மட்ல போடணும். ஓகேவா? இத போட்டுக்கோமா? எந்த சைடு? ஃபார்மட்ல எந்த சைடு போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த அத வந்து டெபிட் சைட் போட்டிருக்கோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஃபார்மட்ல ஃபைண்ட் அவுட் பண்ண சண்டே கிரெடிட்டார் 25,000 இப்ப நம்ம கரண்டா போட்டுருக்க டோட்டல் கிரெடிட்டார் ஃபார்மட்ல டெபிட் சைட் பண்ணணும். இப்ப எவ்வளவு அமௌண்ட் பார்த்தோம்? 25,000. ஸோ போட்டாச்சு. அப்போ எதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னு இப்போ வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பில்ஸ் பேயபிள் ஃபார்மட் போட்டு சண்டே கிரெடிட்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த சண்டே கிரெடிட்டார் வந்து என்ன ரீசனுக்காக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, அந்த வர்ற சண்டே கிரெடிட்டார் அமௌண்ட்டை தூக்கி டோட்டல் கிரெடிட்டார்ங்கிற ஃபார்மட்ல போடுறதுக்காக தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து போட்டோம். ஓகே. இப்போ அப்போ ப்ரீவியஸ் ஸ்டெப்ல ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த 25,000 தூக்கி நம்ம இப்ப கரண்டா உள்ள ஃபார்மட்ல டெபிட் சைடு வந்து போட்டாச்சு. சரி. போட்டதுக்கு அப்புறம் எல்லா என்ட்ரியும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்? எல்லா ஃபார்மட்ல எல்லா என்ட்ரியும் போட்டதுக்கு அப்புறம் பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ டெபிட் சைட்ல எல்லா என்ட்ரியும் என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆட் பண்ண போறோம். சரி. ஆட் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்னா 1,85,000ன்னு சொல்லிட்டு வருது. ஓகே. அப்ப டெபிட் சைடு பாருங்க. கிரெடிட் சைடு பாருங்க. கிரெடிட் சைடுல என்ன என்ட்ரி இருக்குன்னா 30,000. அந்த 30,000 எடுத்து எந்த சைடு போட்டு டெபிட் சைடு போட்டு என்ன செய்ய போறோம்? லெஸ் பண்ண போறோம். லெஸ் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வருது? 1 லேக். அதாவது அதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருது? 1,55,000 சொல்லி வருது. ஓகேவா? அப்ப பேலன்சிங் ஃபிகர் தான் ஃபைண்ட் அவுட் பண்றோம். சரியா? அப்ப பேலன்சிங் ஃபிகர்னா என்ன பண்ணுவோம்னா டெபிட் சைடு உள்ள எல்லா என்ட்ரியும் எடுத்து ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வருது? 1,85,000 வருது. ஓகே. அப்ப பேலன்சிங் ஃபிகர் வந்து யூசுவலா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? கிரெடிட் சைட்ல உள்ள அமௌண்ட் என்ன இருக்கு? 30,000. அந்த 30,000 எடுத்து ஆல்ரெடி நம்ம டெபிட் சைட்ல உள்ள 1,85,000 வந்து லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்குது? அதாவது 1,55,000. இந்த 1,55,000ங்கிறது என்னது அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? இப்போ நீங்க பேலன்ஸ் பண்றது வந்து நீங்க ஆல்மோஸ்ட் வந்து 11த்லயே கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. பேலன்சிங் ஃபிகர் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்துரும்னு நினைக்கிறேன். சரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஃபார்மட்டோட பேலன்சிங் ஃபிகர் என்ன? இது என்ன ஃபார்மட்? டோட்டல் கிரெடிட்டர்ஸ். ஸோ டோட்டல் கிரெடிட்டர்ஸ் ஃபார்மட்ல பேலன்சிங் ஃபிகர் என்ன அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ். சரியா? கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து எவ்வளோன்னு இப்போ நம்ம வந்து லெஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். 1,55,000. சரி. இந்த 1,55,000 என்ன அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர். இந்த ஃபார்மட்டோட பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போ ஆன்சர் வந்து நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து 1,55,000 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவராலா கிரெடிட் சைட் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணணும். கிரெடிட் சைட் என்னென்ன என்ட்ரிலாம் இருக்கு? 30,000 1,55,000 இருக்கு. ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா கிரெடிட் சைட் வந்து உங்களுக்கு என்ன வருது? 1,85,000 வருது. சரி. இப்போ இந்த 1,85,000 அப்ப கிரெடிட் சைடு வந்து 1,85,000 வரும். அப்ப டெபிட் சைடும் என்னதான் வருது? 1,85,000 இருக்கு. அப்ப டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் என்னவா இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அப்ப பேலன்ஸ் ஆகுது. அப்ப பேலன்ஸ் ஆச்சுன்னா நம்ம செஞ்ச சம் வந்து கரெக்ட். நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சரும் கரெக்ட். சரி. உங்களுக்கு கிரெடிட் பர்ச்சேஸ் என்ன வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அதாவது 1,55,000. இது புக் ஆன்சர் கூட செக் பண்றது இருக்கா? கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து என்ன அப்படின்னா 1,55,000. நம்மளுக்கு வர்ற ஆன்சரும் என்னவா இருக்குன்னா கரெக்டா இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து நம்ம கரெக்டா செஞ்சாச்சு. அப்ப இப்போ வரைக்கும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்னா அதாவது அந்த சண்டே கிரெடிட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை தூக்கி இந்த ஃபார்மட்ல அதாவது டோட்டல் கிரெடிட்டா ஃபார்மட்ல போட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆனா சம்ல என்ன கிவன் டேட்டா கேட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது டோட்டல் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டோட்டல் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு 2 என்ட்ரி தேவை. ஒன்னு கேஷ் பர்ச்சேஸ், இன்னொன்னு கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போ வந்து ஸ்டெப் 2 வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு? கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்?
1,55,000. ஸோ 1,55,000 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி, அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி, அப்போ கிவன் டேட்டால கேஷ் பர்ச்சேஸ் வந்து நம்ம ஃபைனலா பார்ப்போம்னு எடுத்து வச்சிருந்தோமா? எவ்வளோ அமௌண்ட்? 2,25,000. அப்போ கேஷ் பர்ச்சேஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, கிரெடிட் பர்ச்சேஸும் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, 1,55,000 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டோட்டல் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் தேர்ட் ஸ்டெப். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் செகண்ட் ஸ்டெப்பும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்? தேர்ட் ஸ்டெப் வந்து டோட்டல் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, அப்போ டோட்டல் பர்ச்சேஸ்க்கு வந்து டோட்டல் பர்ச்சேஸ்க்கு என்ன ஃபார்முலானா கிரெடிட் பர்ச்சேஸ் பிளஸ் கேஷ் பர்ச்சேஸ். சரி, கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து ப்ரீவியஸ் ஃபார்மட்ல என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? 1,55,000. ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். எதோட ஆட் பண்ணணும் அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸ்ங்கிற இது வந்து என்ட்ரி வந்து சம்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. சம்ல கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2,25,000. அந்த 2,25,000ஐயும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண 1,55,000 ஆட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்குது? 3,80,000. சரி, நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன அப்படின்னா டோட்டல் பர்ச்சேஸ். டோட்டல் பர்ச்சேஸ்ங்கிறது வந்து நம்ம இந்த சம்மை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எவ்வளவு ஆன்சர் வருது? 3,80,000. போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். போய் புக் ஆன்சரை டோட்டல் பர்ச்சேஸ் என்னது 3,80,000 நம்மளுக்கும் நம்ம ஆன்சர் வந்து மேட்ச் ஆகுது. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்து கரெக்ட். இந்த மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. என்ன ரீசனுக்காக இந்த ஃபார்மட் போடுறோம், இந்த ஃபார்மட்டை வந்து ஃபர்ஸ்ட் போட்டாதான் வந்து பில்ஸ் பேயபிள் ஃபார்மட் போட்டுட்டு சண்டே கிரெடிட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் வந்து டோட்டல் கிரெடிட்டர் ஃபார்மட்டே போட முடியும். ஸோ அப்போ என்னன்னு ஒரு மீனிங் பார்த்து அடுத்த ஸ்டெப் பார்த்தா உங்களுக்கு சம் வந்து வேகமாக செய்ய வரும். சம்டைம்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து சம்ஸ் முடிக்க முடியாம இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருக்குது, அது ஒன்று. அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாம இருக்குது. இப்போ டைரக்டா போய் எக்ஸாம்ல செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதாவது எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் வந்து நீங்க நிறைய டைம் செஞ்சு பார்த்தாதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. அதே மாதிரி இன்னொரு மெயினான இது என்னது அப்படின்னா, இந்த மாதிரி நீட்டா ஃபார்மட்ல போட்டு அதாவது என்ட்ரிஸ்ல நேரா எழுதி ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து, அதாவது நீங்க வந்து மிஸ்டேக் விட மாட்டீங்க. அதே மாதிரியா கால்குலேட்டர்ல போடும் போதும் வந்து இப்போ என்ன என்ட்ரியை போடுறோம், இப்போ டக்குன்னு டெபிட் சைடு ஆட் பண்ணிட்டே இருக்கும்போது கிரெடிட் சைடு என்ட்ரியும் சேர்த்து ஆட் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் ஆகாது. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து காமனா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே விடுறது. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, ஜீரோஸ் வந்து எக்ஸ்ட்ராவா போடுறது, அல்லது ஜீரோஸ் வந்து கம்மியா போடுறது. அதே மாதிரி இப்போ 1,20,000 இருக்கா, இப்போ இந்த 1,20,000 அப்படின்னா கமாவை வந்து இப்போ கரெக்டா போடணும். கமாவை கரெக்டா போட்டாதான் நீங்க கால்குலேட்டர்லயும் வந்து வந்து என்ட்ரியை வந்து அமௌண்ட்டை வந்து போட முடியும். ஸோ அது ஒரு மிஸ்டேக்கை வந்து காமனாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விடுறது. சரியா? அதே மாதிரி வேகமா எழுதுறோம்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, மொதல் 2 ஸ்டெப்புமே ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இந்த பில்ஸ் பேயபிள் ஃபார்மட்டும் டோட்டல் டேட்டா ஃபார்மட்டும் முடிச்சிருவாங்க. ஆனா ஆக்சுவலா சம்ல என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் பர்ச்சேஸ். இந்த தேர்ட் ஸ்டெப்பை செய்ய மறந்துடுவாங்க. வேகமா செய்யும் போது என்ன செஞ்சிருவாங்க, சம்டைம்ஸ் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு மறந்துட்டு அடுத்த சம் செய்ய போயிடுவாங்க. அதாவது ஏன் அப்படின்னா, அது வேகமா செய்யும் போது நம்ம அறியாமலே வந்து அந்த ஏதாவது ஒரு இதை வந்து மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ அந்த மாதிரி மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னக்கூடியே உங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா, நீங்க வந்து கொஞ்சம் ப்ரிகாஷன் ஆகி என்ன செய்வீங்க, எல்லா ஸ்டெப்புமே வந்து கரெக்டா கால்குலேட் பண்ணுவீங்க. அதே மாதிரியா அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம வந்து எப்பெல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன செய்யுங்க, ப்ராக்டிஸ் 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 தான். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் சம்ல அதாவது எக்ஸாம்ல போய் கரெக்டா செய்ய முடியும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும் போதே என்ன செய்யுங்க அப்படின்னா, கால்குலேட்டர்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டைரக்டா போய் பப்ளிக் எக்ஸாம்ல போய் கால்குலேட்டர்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வராது. ஏன்னா இப்போ நம்ம டே டு டேல வந்து கால்குலேட்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அவ்வளவா. இப்போ டைரக்டா போய் நீங்க பப்ளிக் எக்ஸாம்ல போய் கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டஃப்பா இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க சம் செய்யும் போதே வந்து கால்குலேட்டரோடய வந்து ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். ஓகேவா? சரி, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சேனல்ல வந்து தியரியும் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், அதாவது எக்ஸாம்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா மார்க் வந்து நீங்க ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதே மாதிரி அக்கௌண்டன்சிக்கையும் பார்க்குறோம். சரியா? அப்போ சம்ஸும் வந்து கவர் பண்றோம். அதே மாதிரியா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குமே வந்து நம்ம என்ன போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா,
அதாவது 12த் மேக்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து மேக்ஸ்ல 12த் மேக்ஸ்ல ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம் போட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரியா உங்களோட ஜூனியர்ஸ் இருப்பாங்க 10th ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் வந்து நம்ம மேக்ஸ்ல ரிப்பீட்டட் 5 மார்க்ஸும் தியரிக்கும் நம்ம அதாவது எக்ஸாம் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. தேங்க்யூ.